ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி தயாரிப்பு முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமி நடிக்கும் மிடில் கிளாஸ் வருகிற நவம்பர் 21 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கேஸ் பார்த்தோம். பேரண்ட் கேஸ் கொடுத்தாங்க. பொண்ணு ஹஸ்பண்ட் கூட வாழ மாட்டேங்கிறா, ரொம்ப நாள் ஆச்சு குழந்தை இல்லை, கேட்டால் அவருக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு உண்டான இது இல்லைன்னு சொல்லி அவர் மேலே குறை சொல்கிறா. அவர் ரொம்ப ட்ரிங்க் பண்ணுவார், அவருக்கு நிறைய பொண்ணுங்களோட பழக்கம் இருக்குது, அவர் என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுல என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு, எனக்கு எப்படியாவது அவர்கிட்ட பிரித்து விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி பொண்ணு சொல்கிறாங்க. நாங்கள் சரி சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கா, அவகிட்ட நாங்கள் பேசி பார்த்தோம். பேசி பார்க்கும்போது அவர் ஆமாம் அவர் சரியில்லை, அவருக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு உண்டான ஆண்மை இல்லாதவர், உண்மையாலுமே மருமக கெட்டவரா, அவர் என்னதான் பண்றாரு என்ன ஏதுன்னு சொல்லி அவரை மானிட்டர் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்தாங்க. நாங்க பாக்குறோம் அவர் ரொம்ப நல்லவர், ஏன் அந்த பொண்ணு தப்பா சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கும் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களும் சேர்ந்து 2 பேருக்குள்ளேயும் லெஸ்பியன் உறவு இருந்துச்சு. ஒரு லெஸ்பியனுக்கு ஒரு பொண்ணு தான் மேரேஜ் பண்ணிக்கணும், ஒரு பொண்ணோட தான் வாழணும்னு விருப்பம் இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஆப்போசிட்ல இருக்க லெஸ்பியனும் சரி இல்லை இந்த பொண்ணும் சரி, சொசைட்டில நாங்கள் லெஸ்பியன் நாங்கள் ஒன்றா வாழ்றோம் போது குடும்பமோ தன்னோட குடும்பமோ சொசைட்டியோ அதை ஏத்துக்கிட்டா. பிகன் டாக்கிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். டிடெக்டிவ் யாஸ்மி நம்மளோட இணைந்திருக்கிறார். மேம் வணக்கம். மேம் வணக்கம். சொசைட்டியில் ரொம்ப இலகுவாகவே நாங்கள் லெஸ்பியன், நாங்கள் கே, நாங்கள் திருநங்கை, நாங்கள் இந்த மாதிரி இருக்கோங்கிறத வெளிப்படையாக இப்போது சமூகம் ரொம்ப அட்வான்டேஜாக போகிறனால அதை ஏற்றுக்கிறாங்க, சில மக்கள் ஏற்றுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சமூகமும் இருக்குங்கிற மாதிரியும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி ஏற்றுக்கிட்டாலும் இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் இதனால ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சூழல்களும் மாறுதில்லை. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ சமீபத்தில் 2 பெண்களுக்கான அந்த லெஸ்பியன் உறவில் ஒரு குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கு, மரணம் அடைஞ்சிருக்கு. இது எப்படி மேம் பார்க்குறீங்க இந்த சமுதாயத்தை? இதில் நம்ம என்னதான் ஒரு அட்வான்ஸ்டாக போயிட்டு இருந்தாலுமே நிறைய விஷயங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு அவேர்னஸ் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தையோட வளர்ப்பில் நாளடைவில் அது எப்படி மாறுங்கிறது நம்ம கையில் கிடையாது. சிலது இயற்கை, அந்த இயற்கையான விஷயங்கள் தான் லெஸ்பியன். இயற்கை மீன்ஸ் அதாவது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் தானுங்க, அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ். அதில் லெஸ்பியனாக மாறவங்க, டிரான்ஸ்ஜெண்டராக மாறவங்க இருக்காங்க, நிறையா இருக்காங்க, கே, இதெல்லாமே. இந்த மாதிரி இதுக்கு சிலதுக்கு சொல்யூஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு டாக்டர்கிட்ட போய் சிலதில் மாற்றிக்கக்கூடியதும் இருக்குது, மாற்ற முடியும். சிலது இல்லை, என்ன பண்ணாலும் இப்படி தான் அவங்களுக்கு விதிக்கப்பட்டது இதுதான், அவங்க லெஸ்பியன் தான், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக மாறதும் ஒரு கேவாக அதில் தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கும் போது அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது அவங்களோட ஈர்ப்பு எதில் போகுது. ஒரு பொண்ணாக இருக்கவங்களுக்கு ஆண்கிட்ட தான் ஈர்ப்பு இருக்குங்கிறது இயற்கை, நம்ம கேள்விப்பட்டதாக இருந்தாலும் அதை மீறி சில இதில் விதிவிலக்கா மாற்றம் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு பொண்ணுக்கிட்ட ஈர்ப்பும், ஆணுக்கு ஆண்கிட்ட ஈர்ப்பும், இல்லை ஆணாக இருக்கிறவங்க பொண்ணாக மாறணுங்கிறதும் இதெல்லாமே சிலது நம்ம கையில் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம். இதை எந்த ஃபேமிலியில் வளர பேரண்ட்ஸ் சப்போஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வருது அப்படிங்கும்போது அது பேரண்ட்ஸ் கிட்ட தைரியமாக சொல்லும் போது ஏற்றுக்கக்கூடியது, இதுதான் விதி, இப்படிதான் அவங்களோட இது இருக்கு, அந்த மனநிலை பேரண்ட்ஸ்க்கும் இருக்கணும் கண்டிப்பாக. சரி, நம்ம குழந்தை டிரான்ஸ்ஜெண்டரா இதுனா அது ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம போய் பார்க்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்டார்டிங்லேயே அவங்க அது சொல்கிறதுக்கு உண்டான ஒரு ஃப்ரீடம் வீட்டில் இருக்குது. ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போய் நம்மளுக்கு அதெல்லாமே ஒரு பிரச்சனை தானே, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அது பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்கிறாங்கும் போது அது க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணால், அப்படி இல்லை அப்படிங்கும்போது இதுதான் விதின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களை விட்டுட்டோம்னா தப்பு நடக்காது. இப்போ நீங்கள் சொன்ன இந்த லெஸ்பியன் அந்த பாவம் நியாயமாக ஒரு குழந்தை மேம், அதுதான். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நார்மலாக ஒரு ஆண் பெண் இருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் நிறைய கேசஸ் கள்ளக்காதல் சம்மந்தமாக நிறைய கேஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் அது இயற்கையாக நம்ம சொசைட்டியில் நம்ம ஏற்றுக்கிட்டோம், இவங்க ஆண் இவங்க பெண்ணு. இப்போ இந்த ஆணுக்கு இன்னொரு அஃபேர் இருக்கும், பெண்ணுக்கு இன்னொரு அஃபேர் இருக்கும். அதனால நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் நேச்சுராக இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. பட் இன்னொரு சொசைட்டி புதுசாக அறிமுகமாகி அந்த சொசைட்டிலும் இது போல நடக்குது இல்ல, அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கிற மாதிரி. இன்னொரு சொசைட்டி புதுசா அறிமுகம் ஆகுது, அந்த அறிமுகமான சொசைட்டியை யாரு ஏத்துக்கிட்டா?
யாரும் ஏத்துக்கல, ஏத்துக்கிட்டா அந்த பிரச்சனை வராது. ஒரு லெஸ்பியனுக்கு வந்து ஒரு பொண்ணு தான் மேரேஜ் பண்ணிக்கணும், ஒரு பொண்ணோட தான் வாழணும்னு விருப்பம் இருக்கு அப்படிங்கும் போது அந்த பொண்ணு வந்து அந்த ஆப்போசிட்ல இருக்க லெஸ்பியனும் சரி இல்லை இந்த பொண்ணும் சரி, சொசைட்டில நாங்க லெஸ்பியன் நாங்க ஒன்னா வாழ்றோம் போது குடும்பமோ தன்னோட குடும்பமோ சொசைட்டியோ அதை ஏத்துக்கிட்டா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. புரியுது. பட் அதை ஏத்துக்கிற நம்ம வந்து ஒரு முதல் டிரான்ஸ்ஜெண்டருங்கிறது வந்து ஒரு மாதிரி ஒரு அதிசயமான ஒரு உயிரினத்தை பாக்குற மாதிரி நம்ம பார்ப்போம் இல்லையா. அவங்க வந்தாலே வந்து ஆனா இன்னைக்கு நம்ம மக்களா நம்ம வந்து டிரான்ஸ்ஜெண்டர்லயுமே நிறைய சாதிச்சவங்க இருக்காங்க, சாதிச்சுட்டு இருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இப்போ எப்படி ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பெண்கள் வந்து ஒவ்வொரு இதுக்கு வர்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா பார்க்கப்பட்டதோ, அதுக்கப்புறம் அது சாதாரணமா ஆயிடுச்சோ, ஆண்களுக்கு பெண் எது வேணாலும் பண்ண முடியுங்கிற மாதிரி இப்போ வந்து டிரான்ஸ்ஜெண்டருமே வந்து ஈக்குவலா எந்த இதுக்கு வேணாலும் வரலாங்கிறது நம்ம அவங்க கூடயும் கை கோர்க்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும் லெஸ்பியனை ஏத்துக்கிறதும், லெஸ்பியன் கே இந்த மாதிரி எல்லாம் ஏத்துக்கிறதும் கொஞ்ச நாள் ஆகும். இப்போ இந்த ஒசூர் சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்களா, இதனாலதான் வந்து நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா இருக்கக்கூடிய மக்களே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எப்படி ஒரு காலகட்டத்துல திருநங்கைனாலே இப்படிதான் இருப்பாங்க, திருநங்கைனாலே இந்த பாலியல் தொழில இருப்பாங்க, மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இப்போ இதுவுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்கிறது. அப்படி இல்லைங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நிறைய ப்ராஸ்டிடியூஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா பெண்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. பெண்கள் ஒரு இடத்துல நிற்கிறாங்க பிடிக்கிறாங்கனாலே வந்து இதுக்காக தான் நிற்கிறாங்க, பாலியல் தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் கடந்து இன்னைக்கு வந்து டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ டிரான்ஸ்ஜெண்டரோட எண்ணிக்கையும் இப்போ வந்து இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களோட எண்ணிக்கையும் கம்மியாயிடுச்சு. கண் கூட நம்ம அது பார்த்துட்டு தான் வரோம். ஸோ இப்போ லெஸ்பியன் எந்த சமூகத்துக்கு அவங்களோட முன்னேற்றத்துல ரொம்ப தடையா இருக்கோ, அவங்க வாழ்றதுக்கு உண்டான இதுவும் அவங்க மேல் நோக்கி போறதுக்கு உண்டானது தடையா இருக்கும் போது அந்த இடத்துல தப்பு நடக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி லிஸ்ட்ல ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கிறதுல இப்போ லெஸ்பியன். ஸோ இதையுமே வந்து ஏத்துக்கிற வேற வழி இல்லை, நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதுதாங்கும் போது ஏத்துக்கும் போது அவங்க ஒரு லெஸ்பியனுக்கு வந்து ஒரு பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, அதை நம்ம ஏத்துக்கிறோம் அப்படிங்கும் போது அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதும் அவங்க ஒன்னா வாழ்ந்துக்கிறதும் நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம் போது அந்த தப்பு நடக்காது. பட் அவங்க பண்ணது தப்பு தான். ஆனா வந்து இதுக்கு வந்து மறைமுகமா ஏதோ ஒரு வகையில நம்ம சொசைட்டி நம்மளுமே ஒரு மறைமுக ஒரு சின்ன காரணமா ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருந்துடுறோம் இல்லைங்களா. ஸோ நான் பார்த்த கேஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் பார்த்தோம். பேரண்ட் வந்து கேஸ் கொடுத்தாங்க. பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் கூட வாழ மாட்டேங்கிறா, தனியா இருக்கு. ஆமா, மேரேஜ் ஆன பொண்ணு. ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தை இல்ல. கேட்டா அவருக்கு வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கு உண்டான இது இல்லைன்னு சொல்லி அவர் மேல குறை சொல்றா. அவரு ரொம்ப ட்ரிங்க் பண்ணுவார், அவருக்கு நிறைய பொண்ணுங்களோட பழக்கம் இருக்கு, அவர் என்ன சந்தோஷமா வச்சுக்கிறதுல என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, எனக்கு எப்படியாவது அவர்கிட்ட இருந்து பிரிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பொண்ணு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு வந்து அப்படி தோணல. மாப்பிள்ளையை பார்த்தா ஆமா தோணல, நல்ல ஒரு மாதிரி தான் தெரியறாரு. ஆனா பொண்ணு வந்துட்டு அவ்வளோ இதான் வந்து கண்டிப்பா வந்து அவர் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க வந்து சரி சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கா, அவகிட்ட நாங்க பேசி பார்த்தோம். பேசி பார்க்கும்போது அவர் வந்துட்டு ஆமா அவர் வந்து சரியில்லை, அவருக்கு வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கு உண்டான ஆண்மை இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் என்னோட பொண்ணோட ஃப்ரெண்டும் சொல்றா. ஸோ உண்மையாலுமே மருமக வந்து கெட்டவரா, அவர் என்னதான் பண்றாரு என்ன ஏதுன்னு சொல்லி அவரை மானிட்டர் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்தாங்க. நாங்க பாக்குறோம் அவர் ரொம்ப நல்லவர், அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர். அவருக்கு வந்து அந்த மாதிரியான எந்த பெண் எதுவுமே இல்லை, அவர் ரொம்ப நல்ல ஒரு மனுஷனா தான் அவர் தெரிஞ்சாரு. அப்ப எங்களுக்கு இதுல வந்து சம்திங் அந்த பொண்ணு சொன்னதுக்கும் அந்த மாப்பிள்ளையோட கேரக்டருக்கு சம்மந்தமே இல்லை. அப்படியே பொண்ணு வந்து பெத்தவங்கள்ட்டே போய் சொல்லணும். அம்மா அப்பாட்ட வந்து ஒரு நல்லா வச்சிருக்கிற ஒரு புருஷனை வந்து தப்பா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா. அப்ப எங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி தோணுது. நாங்க உங்ககிட்ட சொல்றோம், இல்லைங்க உங்க மாப்பிள்ளை நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப நல்ல டைப் தான் அப்படின்னால நாங்க சொல்றோம். சொல்லும் போது சந்தேகம் வந்துதான் பொண்ணை நாங்க மானிட்டர் பண்றோம். அடுத்து எங்களோட ஏன் அந்த பொண்ணு தப்பா சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கும் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு இருந்தாங்க இல்லையா, சொன்னாங்க இல்லையா, அவங்களும் சேர்ந்து தன்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல. அந்த 2 பேரையும் பார்க்கும்போது 2 பேருக்குள்ளேயும் லெஸ்பியன் உறவு இருந்துச்சு. ஸோ 2 பேர் லெஸ்பியன். அப்போ இதுல இருந்து வெளியே வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி வெளியே காமிச்சுக்கிட்டாலும் அவங்க லெஸ்பியனா இருக்காங்க. அவங்க அது கூட வாழ்றதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஹஸ்பண்டை போய் சொல்லி வெளியே அந்த ஃபேமிலியோட இதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்க ரியலாவும் கேஸ் பார்த்துருக்கோம். லெஸ்பியன் கேஸ் நிறைய பார்த்துருக்கோம், கே கேஸ் பார்த்துருக்கோம், டிரான்ஸ்ஜெண்டர் நிறைய
பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களால வந்து வெளியே நம்ம இதுதான் நாங்கன்னு சொல்ல முடியாம அது சொன்னா ஏத்துக்க முடியாத ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்க வந்து பண்ற தப்பா. இப்போ இந்த தொடர்புங்கிறது அவங்களுக்கு வந்து மேரேஜுக்கு முன்னாடியே அந்த பொண்ணோட அந்த ஃப்ரெண்ட் ஆமா இருந்திருக்கு. ஓகே ஓகே. பட் வந்து அது சொல்ல முடியாது இல்லையா? இப்போ எனக்கு வந்து ஒரு பொண்ணு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாம வீட்டுக்காகவும் சொசைட்டிக்காகவும் கல்யாணம் பண்ணிட்டு ஆனா அவங்களால அந்த வாழ்க்கையை வாழ முடியாம ஆனா அவங்க அப்படி இருக்கிற தப்பு. அதாவது ஒரு மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாழவே முடியாம அதை எதோ பொய் சொல்லி ஒருத்தர் மேலே பழி போட்டு தப்பு சொல்லி இல்லைன்னா இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் பண்ணி வெளியே வர்றதுக்கு அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து தைரியமா நான் லெஸ்பியன் தான், நான் டிரான்ஸ்ஜெண்டர் தான், நான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால இப்படிதான் வாழ முடியும் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்து அவர் மேல அவ்வளவு பழிய போட்டு அவர் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட போறதுக்கான வாய்ப்பு அங்கதானே தப்பு நடக்கும். அவரும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகலாம், இல்ல இவங்களுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவர் கூட வாழ முடியாம ஏதாவது தப்பு பண்ணலாம். சோ இதெல்லாம் நடக்கிற காரணம் இருக்கு. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அந்த யார் என்னவோ அது வந்து தைரியமா இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனைகள் நடந்து அவங்க அதுல இருந்து வெளியே வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகி இன்னைக்கு குற்றவாளியா நீங்க சொன்ன ஒரு கேஸ்லயும் அவங்க வந்து குற்றவாளியா போய் ஜெயில இருந்து ஒரு அநியாயமா ஒரு சின்ன குழந்தை பச்சை குழந்தை வந்து இறந்துருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அவங்களே தைரியமா நான் இதுதான் சொல்லிட்டு அந்த ஃபேமிலி விட்டு வெளியே வந்துடலாம். ஒத்துக்கல அப்படின்னா அந்த ஃபேமிலி விட்டு வெளியே வந்துடலாம், இல்லை அந்த ஃபேமிலியை சொல்ல முயற்சி பண்ணலாம், தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழலாம், அது எவ்வளவோ பரவாயில்ல. இப்போ இந்த கேஸ்ல நீங்க சொன்ன கேஸ்ல அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணீங்க மேம்? அதாவது ஃபினிஷிங் எப்படி இருந்துச்சு? இல்ல ஷார்ட் அவுட் எல்லா கேஸுமே நாங்க ஷார்ட் அவுட் பண்ண முடியாதுங்க. எங்கள்கிட்ட கேஸ் கொடுக்குறாங்க, என்ன நடக்குதுங்கிறத மட்டும் தான் நாங்க சொல்ல முடியும். ஸோ இந்த கேஸ் இப்போ இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இப்போ இந்த சொசைட்டி ஏத்துக்கல, நம்மளால வெளியே சொல்ல முடியல அப்படின்னா அவங்க ஒரு கட்டத்துல வந்து ஒரு சைக்கோ லெவலுக்கு கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமா கண்டிப்பா இருக்கு. அது மாறுமா? அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கா? மாறுங்க. அதுதான் இப்ப இந்த பொண்ணு கொலை பண்ணிருக்குன்னா அந்த பொண்ணு மன ரீதியா பாதிக்கப்பட்டுதானே கொலை பண்ணிருக்கோம். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து அது ஒரு குழந்தைன்னு கூட தெரியாம தன்னோட சந்தோஷம் முக்கியமா தெரிஞ்சிருக்கு. தனக்கு இதுதான் சந்தோஷம், இந்த வாழ்க்கையை தான் வாழணும்னு தான் தெரிஞ்சிருக்கே தவிர அது நம்ம பெத்த குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கறதே அந்த பொண்ணுக்கு தெரியல. பொண்ணு வேற மாதிரி மனித தன்மையில இருந்து மாறி தானே போயிருக்கு. இன்னொன்னு அம்மாங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு இது இல்லையா, புனிதமான ஒரு இது. ஸோ குழந்தைய வந்து கொலை செய்யற அளவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோவா மாறினதுக்கு அப்புறம் தானே அப்படி பண்ண முடியும். மேம் அதே போல இப்போ அந்த கணவன் இருக்காருல்ல, இப்போ அவரை வந்து நீங்க எப்படி அதை எடுத்து சொல்லி அதை சார்ட் அவுட் பண்ணுவீங்க? அவரோட கணவர் எங்க கிட்ட கேஸ் கொடுக்கலீங்க. இல்ல அந்த மாமியாரோட அம்மா அப்பா தான் கொடுத்தாங்க. கணவருக்கு இது தெரியவே தெரியாது, இந்த விஷயமே தெரியாது. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இதுதான் நடக்குதுன்னு நாங்க சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் எங்களோட அட்வைஸ் ப்ராப்பரா உங்க பொண்ணுனால இந்த லைஃப்ல வாழ முடியாது, ஒரு பையனோட வாழ்க்கைக்கு இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை கெட்டு போறது மட்டும் இல்ல. இந்த இடத்துல அப்பாவின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பையன் தான், அந்த மாப்பிள்ளை தான் அப்பாவி. அதனால ஒரு ஸ்மூத்தா நீங்க இந்த விஷயமா சொல்லி ஸ்மூத்தா டிவோர்ஸ் வாங்கிக்கிறது நல்லது. வாங்கி கொடுத்தா ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே தப்பிக்கப்படும் இல்லையா? இப்போ அந்த டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி சொசைட்டி வந்து இன்னும் ஏத்துக்கப்படலை லெஸ்பியன்ஸை, அதுதானே? கண்டிப்பா. பல்வேறு கேள்விக்கு பதில் தேவை. நன்றி. தேங்க்யூ.